வெல்கம் டு அத்விக் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வந்து ஹெர்பேரியம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒன்று ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். மிஸ்ஸு சொன்னோன்னே நீங்கள் வந்து அந்த நாள்லேயே நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸு லீஃபு அதை பிச்சுட்டு அந்த நோட்டில் வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 days காய வைக்கணும். காய வச்சுக்கப்புறமா இந்த மாதிரி நைஸாக இருக்கும். அதனால அதை ஒரு கொஞ்சம் பத்திரமா எடுத்துகிட்டு வந்து இங்கே கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சார்ட்டு A4 ஷீட்டு இல்லைன்னா கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். நான் கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் வந்து காமிக்கிறேன். இது லீவ்ஸு, அதுக்கப்புறமா மாம்பழம் இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். இது எப்படி சொல்கிறது, இது செம்பருத்தி பூ அந்த மாதிரி. இது நித்யா கலைனி. இப்போ நான் வந்து தமிழும் இங்கிலீஷ் எழுத போகிறேன். பார்க்கலாமா வாங்க. இப்போ தமிழில் வந்து CHIEH அதுக்கப்புறமா RIR அதுக்கப்புறமா AI சித்ரி மலர் MALAR. இதுதான் வந்து தமிழ் எழுத்துக்கள். இப்போ இங்கிலீஷில் வந்து எனக்கு தெரியாது, ஆனால் ட்ரை பண்ணுறேன். HAND அதுக்கப்புறமா R அதுக்கப்புறமா O அதுக்கப்புறமா ANTH அதுக்கப்புறமா US. இது இங்கிலீஷோடது. ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்க்கலாமா வாங்க. இப்போ வந்து கவர் டேப்பில் போட்டு இப்போ வந்து ஃபுல் ரெடியாக கடமாக இருக்குது. சொல்லிட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி கலரையும் கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்னும் நமக்கு வந்து இங்கே ஒரு லீஃப் மாதிரி இருக்குது. இது லீஃபு, இது என்ன லீஃப், சின்னி புளிங்காய் தமிழில். அதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கே தெரியும், மாம்பழம். அதுக்கப்புறமா இதெல்லாம் லீவ்ஸ் அதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.